ஸோ இன்றைக்கி வந்து ஜியாகிரபியில் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் ஜென்ரலி இந்த டாப்பிக்குடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் தான். ஸோ இதோடைய கண்டென்ட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கண்டென்ட் பாருங்கள். ஸோ வரிசையாக டாபிக் கவரில் 10th சாப்டர் பாருங்கள். ஸோ 10th சாப்டரில் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் வேளாண் முறைகள் அப்படின்ட்டுருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 3 சரிங்களா, டேம் 3 லெசன் 7 இல்லையா, 3 and 7 இருக்கும் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்லேயே வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், இந்திய வேளாண் முறைகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய வேளாண் முறைகள் வந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே வரும். இதில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ டாபிக் தான் தமிழ்நாடு வேளாண் முறைகள் அப்படின்னு. தமிழ்நாடு வேளாண் முறைகள் டிஎன்பிசிக்கு அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்திய வேளாண் முறைகள் முடிச்சுட்டு டைமிங் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் முறைகள் பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படிங்கிற பிளேஸில் போனீங்கன்னா அங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது ஈஸியாக படிச்சிக்க முடியும். அவ்வளோ வந்து ஒரு கன்ஸ்டைண்டாக நம்ம வந்து ஒரு கிறிஸ்பாக நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் நோட்ஸு எடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம போகிற டாப்பிக்குள்ளே இந்தியன் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வேளாண்மை அக்ரிகல்ச்சர்னால் என்ன சரிங்களா. ஜென்ரலாக வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன். அது அதாவது மக்களுக்கு ஃபுட்டு, அதாவது நம்ம சாப்பாடு உணவு கொடுக்கறதுக்காக உற்பத்தி செய்யும் ஒரு முக்கியமான ஒரு தொழிற்சாலை தான் வேளாண்மை. இதில் வந்து நம்ம கால்நடைகளையும் பயன்படுத்துகிறோம், கால்நடை தீவனங்களையும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை மனிதர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி செய்வதும், மற்றொன்று என்னென்னா கால்நடை தீவனத்தையும் நார் சத்தையும் கொடுப்பது தான் இந்த அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருடைய என்ன, ஒரு அக்ரிகல்ச்சர் வேணும், எனக்கு ஒரு வேளாண்மை வேணும் அப்படின்னா என்னென்ன காரணிகள் வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஜென்ரலாக போகிறோம், ஒரு நிலம் தேவை இல்லையா, ஒரு பெரிய ஒரு நிலம் தேவை. அந்த நிலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இயற்கை காரணிகள் அப்படின்னா ரிலீஃப், கிளைமேட் அண்ட் சாயில், நிலத்தோற்றம், காலநிலை, மண், இதுதான் வந்து முக்கியமானது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஃபேக்டர், அதாவது சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங், லேண்ட் டென்யூர்ஸ் அண்ட் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், வேளாண் நிலத்தின் அளவு, நில உரிமை முறை, நில சீர்திருத்தங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேளாண்மை செய்ய முடியும். மூன்றாவது பாயிண்ட், அதாவது மூன்றாவது காரணி அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், உட்கட்டமைப்பு காரணிகள். அதில் வந்து இரிகேஷன்ஸ் நீர்ப்பாசனம், பவர்ஸ் மின்சாரம், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, கிரெடிட்னா அந்த கணக்கில் வரக்கூடிய மணி வரவு செலவு இல்லையா, மார்க்கெட், இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், முக்கியமான சேமிப்பு வசதிகள் கரெக்டாக இருக்கணும். ஸோ நான்காவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், தொழில்நுட்ப காரணிகள். என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஹை ஹீல்டிங் பண்ணி ஆகணும், அதிகமாக நம்ம மகசூல் எடுத்தாகணும். அதில் எடுக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சீட்ஸை வந்து டெக்னிக்கலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்கள், இன்செக்டிசைட் அண்ட் மெஷினரிஸ், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இயந்திரங்கள், இது எல்லா காரணிகளும் சேர்ந்து தான் நம்ம வந்து விவசாயமே செய்ய முடியும். அப்படி நம்ம விவசாயத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது ஒன்று சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஸோ தன்னிறைவு வேளாண்மை. இந்த தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு தேவையானது நான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன். அதான் இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் தன்னிறைவு வேளாண்மை முறையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களாமா. இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாக சேர்ந்து
family members and consumes almost entire farm produce with little surplus to sell the market. அவங்களுக்கு அதாவது நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உற்பத்தியும் செஞ்சுட்டு நம்மளே சாப்பிட்டுக்குவாங்க. மிச்சம் மீதி கொஞ்சமாக சர்ப்ளஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மற்றவங்களுக்கு விற்பாங்க. ஸோ இது மாதிரி செய்யக்கூடிய அந்த ஃபார்மிங்ஸ் தான் இந்த தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க செய்யக்கூடியவங்க, இந்த வேளாண்மை செய்யக்கூடியவங்க எதை முக்கியமாக பயிராக வச்சுருக்காங்கன்னா உணவு பயிர் தான் அதிக முக்கியத்துவம் அங்கே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுகர் கேன் கரும்பு, சரிங்களா, ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள், காட்டன் பருத்தி, சணல், அதுக்கப்புறம் புகையிலை, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. சிலது பார்த்திங்கன்னா இவங்க ஜென்ரலி இந்த தன்னிறைவு விவசாயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க, பாரம்பரியமாக செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டு சொல்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் கீழே அது பின்வரும் எவை பாரம்பரிய விவசாயம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக படித்து மீன் டைம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ செகண்ட் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மேக்ஸிமம் யார் செய்கிறாங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் தான் செய்கிறாங்க. பழங்குடி இன மக்கள் இருக்காங்களே காட்டில், அவங்க தான் இந்த மரங்களை அகற்றி சாகுபடி செய்வாங்க. ஜென்ரலி காடுகளை அகற்றி அங்கே வந்து வேளாண் நிலங்களாக மாற்றுவாங்க, சரிங்களா. இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கலி மண் வளம் குறைவாக இருக்குது, சரிங்களா. மண் வளம் வந்து குறைவாக இருக்கும். லேண்ட் வில் கெட் அபாண்டன்ட். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து லேண்ட் இஸ் கிளியராகவும் இருக்காது. ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க 2 or 3, சரிங்களா, 2 or 3 இயர்ஸில் வந்து தான் அவங்க சாகுபடி செய்வாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்ஸ். சில உணவு பயிர்களும் செய்வாங்க, காய் வகைகளும் செய்வாங்க, சரிங்களா. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து அவங்க உழைச்சி செய்யக்கூடியது தான், சரிங்களா. இவங்க வந்து எப்படி வேளாண்மை செய்கிறாங்க அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பன் கல்டிவேஷன், வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை இவங்க செய்கிறனால இவங்களுக்கு இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பெயர் ஸ்லாஷ் அண்ட் பன் கல்டிவேஷன், வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படிங்கிறதும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது இல்லாமல் இது முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும், சரிங்களா. ஸோ மூணாவது வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ டு யூ நோ அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கும் இல்லைங்களா அது. ஸோ ஜூம் அப்படிங்கிறது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரில் ஒரு முக்கியமானது. இடம்பெயர்வு வேளாண்மையில் வந்து ஒரு ஜூம் அப்படிங்கிறது இது எங்கே செய்கிறாங்கன்னா அஸ்ஸாமில் செய்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. பூனம் அப்படிங்கிறது கேரளா, பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. ஸோ பீவார், மேஷன், பெண்டா, பீரா எல்லாம் மத்திய பிரதேசத்தில் செய்யக்கூடியது. இந்த நேம் உள்ளது தான் இடப்பெயர்வு வேளாண்மையுடைய பல்வேறு பெயர்கள், சரிங்களா. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருடைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் இது பார்த்துருக்கோம். ஜூம் வந்து அஸ்ஸாம், பூனம் கேரளா, பொடு வந்து ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. ஸோ பீவார், மாஷன், பேண்டா, பீரா அதெல்லாம் படித்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இது மாதிரி வரதை நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், இன்டென்சிவ் ஃபார்மிங். தீவிரமாக இவங்க வந்து வேளாண்மை செய்வாங்க, கொஞ்சம் நெஞ்சம் பயங்கரம் பெரிய லெவலில் செய்வாங்க. இயந்திரங்கள், மெஷினரிஸ், டெக்னாலஜிஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய என்ன சொல்கிறது ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துவாங்க, களைக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துவாங்க, ரசாயன உரங்களை பயன்படுத்துவாங்க. இது மாதிரி எதுனா ஒரு ஹை லெவல்ஸ், ஸோ லார்ஜ் லெவல்ஸில் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கமர்ஷியலாக இவங்க செய்யக்கூடியவங்க தான் இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரை ஃபார்மிங்ஸ் அப்படிங்கிறது வறண்ட நில வேளாண்மை. ஒரு வறண்ட பிளேஸில் அவங்க வந்து வேளாண்மை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இரிகேஷன் சிஸ்டம் ஃபெசிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேஸாக இருக்கும் பொழுது அந்த வறட்சியை தாங்கக்கூடிய பிளேஸில் அந்த பயிர்கள் தான் வளர்ப்பாங்க, சரிங்களா. ஸோ
ஸோ கிராப்ஸ் grown generally with the help of irrigations are also grown under ட்ரை ஃபார்மிங்கில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன ஜென்ரலி எப்படி இருக்கும், த yields ஆர் ஜென்ரலி லோ. சரிங்களா, அதோடைய விளைச்சல் வந்து பொதுவாகவே குறைவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துலேயே ஒன் டைம் தான் இவங்க வந்து அந்த கிராப் வந்து ப்ரொடக்ஷனே ஒன் கிராப் பர் இயர் அப்படி தான் செய்வாங்க. ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு கிராப், ஏன்னா தண்ணி எப்போ வருதோ அப்போதைக்கு அந்த இரிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு. ஸோ இன்னும் சில பக்கம் இருக்குது, கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம், மிக்சடு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிக்சடு ஃபார்மிங்னா என்ன மீனிங்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்கள் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பயிர்கள் வந்து பயிரிடுவாங்க அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அது ஆஸ் யூஷுவல் அவங்க ஒர்க்கு. இது இல்லாமல் ரைசிங், லைவ் ஸ்டாக் பண்ணுவாங்க, பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ், பீ கீப்பிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து விவசாய தொழில் தான். கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு எல்லாமே இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய அந்த நிலத்தில் செய்வாங்க. மிக்சடு ஃபார்மிங். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக்சடு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாருங்கள் கேட்டில், அவங்க வந்து ஃபென்ஸ் கட்டி அங்கே வந்து கேட்டில் ஃபார்மிங் வந்து பண்ணியிருக்காங்க. சில இதுக்கு கேட்டில் ஃபார்மிங் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸு, அவங்களுக்கு வீடு, அதே மாதிரி சில கிராப்ஸ் வந்து ஃபீல்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வேறு ஒரு கிராப் வந்து ரொட்டேஷனாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மாதிரி தெரியுது, அது வச்சுருக்காங்க. வேறு ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவங்களுடைய காட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் அந்த மிக்சடு ஃபார்மிங்கோட மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. ஸோ டெரஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டைப்ஸ் வந்து டெரஸ் ஃபார்மிங், படிக்கட்டு முறை. ஸோ படிக்கட்டு முறை சொன்ன உடனே நம்மளுக்கு கொஞ்சம் எஸ்டேட் பிளேஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைச்சரிவு பகுதியிலலாம் இந்த படிக்கட்டு வேளாண்மை செய்வாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு இறக்குற மாதிரி. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மழை பெய்யும் போது அப்படியே தண்ணி வந்து நின்றுடக்கூடாது, எல்லா நிலத்துக்கும் அப்படியே வரிசையாக ஒன்று விட்டு உறங்கி இறங்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வேளாண்மை ஜென்ரலி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மலை பிரதேசங்களில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி செய்யக்கூடியவங்க ஜென்ரலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வேளாண் பகுதியை வந்து வச்சுருக்கணும். ஸோ பர்மனண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தால் தான் இப்படி அவங்க செய்ய முடியும். சரிங்களா, படிக்கட்டு முறையில் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு நிலங்கள் சிறிய சமமான நிலப்பகுதிகளாகவும் உருவாக்கப்படுகின்றன. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச்சஸ் ஆஃப் லேண்டு கூட பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி செய்கிறதுக்கு இன்னொரு ரீசன் தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸாம்பிளில் கேட்பான், சாயில் எரோஷன் ஆல்சோ செக் டியூ டு டெரஸ் ஃபார்மேஷன் ஆன் ஹில் ஸ்லோப்ஸ். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மண் அரிப்பு ஏற்படுங்க. இந்த மண் அரிப்பை வந்து தடுப்பதற்காக தான் படிக்கட்டு வேளாண்மை முறை வந்து செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது அடுத்த ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் என்ன முக்கியமான பயிர்கள் பயிரிடப்படுகிறார்கள். ஸோ மேஜர் கிராப்ஸ் கல்டிவேஷன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தெர் ஆர் 4 மேஜர் கேட்டகரிஸ். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். சும்மாலாம் படிக்க முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது, எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ் என்னென்ன பாருங்கள். ஃபுட் கிராப்ஸ் உணவு பயிர்கள், கேஷ் கிராப்ஸ் வாணிப பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ் தோட்ட பயிர்கள், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் தோட்டக்கலை பயிர்கள். என்னென்னா அவைகள் யாவை? சரிங்களா. ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ், நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர்கள், பருப்புகள். இன்னும் இருக்குது, அது மட்டும் இல்லை. கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறது சுகர்கேன், டொபேக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ் டீ, காஃபி, ரப்பர், தேயிலை, காஃபி, ரப்பர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், தோட்டக்கலை பயிர்கள். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம், எங்கெங்கே பயிரிடப்படுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உணவு பயிர்கள்,
கண்டிப்பாக அதிகமாக நம்ம பயிரிடணும். ஏன்னா அதிக மக்கள் தொகை காரணமாக அதிக டிமாண்ட் இருக்கும். இப்போ நெல் பேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது. வீட்டு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய உணவு பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் சரிங்களா. இது வந்து பேசிக்கலி த ரைஸ் இஸ் இண்டிஜீனியஸ் கிராப்ஸ். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. பூர்வீக பயிர். இந்தியாவின் பூர்வீக பயிர்னா எதுன்னு கேட்பாங்க. நெல் தான் இந்தியாவின் பூர்வீக பயிர். இந்தியா எப்படி இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. முதலில் அரிசி நெல்லை உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா சைனா தான். 2வது இடத்துல இந்தியா இருக்குது. சரி, இதுக்கான வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலி இஸ் எ ட்ராபிக்கல் கிராப். இது ட்ராபிக்கல் கிராப் அப்படிங்கிறது ஒரு அயன மண்டல பயிர். அப்போ 2 கொஷின் பாருங்கள். இண்டிஜீனியஸ் கிராப்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் கிராப்ஸ் தான் இந்த ரைஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து சராசரி வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ வருடம் முழுக்க சராசரி மழை அளவு அப்படின்னா 150 சென்டிமீட்டரில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து வளரும். சரி, மண் எப்படி இருக்கணும்? அவருடைய அதாவது சேண்டு எப்படி இருக்கும், சாயில்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா வளமான களிமண் அல்லது வண்டல் மண். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளேயி ஆர் லோமி சாயில்ஸ் இருந்தால் தான் நெல் வந்து சிறப்பாக பயிரிடும். அதே மாதிரி இந்தியாவிலே வந்து விவசாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடியது எதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த நெல் பயிரிடக்கூடிய தொழிலை தான். ஸோ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 விதமான முறையில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராட்காஸ்டிங் விதை தூவல் முறை, ப்ளஃபிங் ஆர் ட்ரில்லிங் ஏர் உழுதல் துளையிடு முறை, டிரான்ஸ்பிளான்டிங் நாற்று நடுதல் முறை. ஸோ இந்த 3 முறை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, இந்தியாவில் வந்து எது அதிகமாக விளைச்சல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CR 205, AR 306, CRR 451. இதெல்லாம் வந்து இண்டிஜீனியஸ் வேரைட்டிஸ், ரொம்ப பழமையான நெல் வகைகள். இப்போ 2014 ஃபஸ்ட்டு 10 லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட் இன் இந்தியா. வெஸ்ட் பெங்கால் தான் அதிகமாக இப்போது ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அஸ்ஸாம், ஹரியானா இது மாதிரி தான் இருக்குது 2016 தரவின் படி. ஓகேங்களா. ஸோ இதுக்கான வந்து இந்த மேப்லையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வந்து நெல் விளையும் இடங்கள் எங்கெங்கே அப்படின்னு பாருங்கள். எங்கெங்கே இல்லைங்கிறதும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கிராப் சீசன் வந்து படித்து வச்சுக்கணும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிராப் சீசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் ரெகுலராக இந்த பகுதியில் கேட்டுக்கிட்டே இருப்பான். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 3 விதமான சீசன் இருக்குது. அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். கேரிஃப் சீசன், ராபி சீசன், ஜைத் சீசன். கேரிஃப் வந்து ஜூன் டு செப்டம்பர். ஸோ ராபி வந்து அக்டோபர் டு மார்ச். ஜெயித் வந்து ஏப்ரல் டு ஜூன். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ கேரிஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமாக பிரித்து வச்சுக்கிறோம். நார்த்தன் ஸ்டேட்ஸ் வட மாநிலங்கள், சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்கள். ஸோ இந்த காரிஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சரிங்களா. எங்கள் வட மாநிலத்துலேயும் ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே தென் மாநிலத்துலேயும் ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வட மாநிலத்தில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவர், டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. இங்கே சதரில் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஸும் பண்ணுறாங்க, ஜோவரும் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ராகி, கிரவுண்ட் நட் வந்து பண்ணுறாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. கிளியருங்களா. சரி, ராபி சீசன்ஸ் அக்டோபர் மார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த்தன் ஸ்டேட்ஸில் வந்து வீட், கிராம், ரேப்சீட், மஸ்டர்ட்ஸ், பேர்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம சதர்னில் வந்து ஸோ ரைஸ் கண்டினியூவாக ஆல் சீசனில் பண்ணிட்டு வராங்க. ரைஸு மெய்ஸு வந்து ஆல் சீசனில் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜைத் சீசன் ஏப்ரல் டு ஜூன். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் என்னோட மந்த்து கேட்டு வச்சுருக்கான். ஸோ
ஸோ ஜெயிட் சீசன் பேசிக்கலி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபாடர்ஸ், அதே மாதிரி ரைஸ், வெஜிடபிள்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜெயிட் பருவத்தில் வந்து ஏப்ரல் ஜூனில் வந்து பெருசாக எதுவும் உணவு பயிர்கள் செய்வதில்லை. சரிங்களா? வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃபாடர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் ஆல் சீசன்லேயும் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரைஸுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் வீட், கோதுமை. ஸோ நார்த்தன் சைடில் வீட் அதிகம். ஸோ வீட் இஸ் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் இந்தியா. ரைஸுக்கு அப்புறம் கோதுமை தான் அதிகமாக சாப்பிட்றாங்களாமா. நம்ம வந்து கிட்டத்தட்ட 22% டோட்டல் ஏரியாவில் 34% ஆஃப் தி டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் இன் தி கண்ட்ரி அப்படிங்கிறது முக்கியமானது. இதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படின்னா 10 to 15 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அதே மாதிரி 20 to 25 டிகிரி செல்சியஸில் வந்து ஸோ ரைப்பனிங் ஆஃப் கிரைன்ஸ், அது மாதிரி இப்போ முதிரும் பருவத்திலையும் விதைக்கும் பருவத்திலையும் 2 விதமாக, ஸோ சோயிங் அண்டு ரைப்பனிங் அப்படி 2 புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அதாவது அந்த பயிர் விதைக்கும் பொழுது 10லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதை எடுக்கும் பொழுது 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். ஸோ வீட் ப்ரொடக்ஷன் எத்தனை பர்சன்டேஜுங்க, 85% வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு 5 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசில் நீங்கள் வந்து சிறப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் மகாராஷ்டிரா, குஜராத் சரிங்களா, அங்கேயும் இது செய்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சாண்ட் சாயில் எடுத்துகிட்டா பிளாக் சாயில், கரிசல் மண் இருப்பதனால அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சிறப்பாக இருக்குது. வீட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா பாருங்களேன். கொஞ்சம் நீங்கள் இந்த மேப்பையும் ப்ரீவியஸாக பார்த்தக்கூடிய மேப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாத பிளேஸ் தான் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து வீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை உங்களுக்கு வந்து மேப்பு மூலியமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஜோவர். இது வந்து சின்ன சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருண்டையாக இருக்கும், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். மெய்ஸுங்கிறது பெரிய சோளம், அது மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்துருப்போம். ஜென்ரலாக வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடியது. இந்த ஜோவர் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இது ஆக்சுவலாக ஃபோடர் அப்படிங்கிறது என்ன, கால்நடை தீவனத்துக்கு முக்கியமாக போகக்கூடியது. சம் மருந்து தயாரிக்கவோ அல்லது இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு தயாரிக்கிறதுக்காக இந்த ஜோவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஜோவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் கண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்காவில் இண்டிஜினியஸ் பிளான்ட், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, ஆப்ரிக்காவின் ஒரு பூர்வீக பயிர் அப்படின்னு சொன்னப்போனா அது வந்து சின்ன சோளம் சொல்லக்கூடிய ஜோவர். இது பேசிக்காக எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான காலநிலையிலும் இது வளர்ந்துடும். ஆனால் இதில் என்ன இருக்குது, இந்த கிரைன்ஸில் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால ஸோ அதிகமாக வந்து ஆப்ரிக்கா அந்த பிளேஸில் தான் இது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? இது சொல்லுவாங்க ஜென்ரலி ஏழைகளுக்கு தேவைப்படக்கூடிய, ஏழை மக்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்னா இந்த ஜோவர் தான். இதை பாருங்கள், சொன்னோம் இல்லையா, கால்நடை தீவனமாகும் ஃபோடராக இது பயன்படுது. ஜோவர் இஸ் எசென்ஷியலி எ கிராப் ஆஃப் தி பெனிசுலார் இந்தியா. சரிங்களா? தீபகற்ப இந்தியாவில் ஒரு முக்கியமான பயிர். இதுவும் ஒரு கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கியமான பயிர் அப்படின்னா ஜோவர். இந்தியாவில் இது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசில் வந்து அதிகமாக இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்பு சோறு, கம்பு சாதம், இப்படிலாம் நிறையா வந்து ஃபேமஸ்ஸு வெயில் காலத்தில். பாஜ்ரா, இங்கிலீஷில் பாஜ்ரா. ஸோ இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆல்ரெடி ஜோவர் பார்த்தோம், இப்போ பாஜ்ராவும் பூர்வீக பயிர். சரிங்களா? இதுவும் ஒரு ஏழை மக்களின் முக்கியமான உணவுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்து கம்மியாக இருக்கிறனால தான். சரிங்களா? ஸோ கம்பு பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தண்டு பகுதி கால்நடை தீவனமாக இது பயன்படுது. அதாவது அதோடைய வைக்கோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபோடர் ஃபார் கேட்டில் அண்ட் தேட்சிங் பர்பஸ். அதோடைய பேர் தெரியும், ஸ்டாக்ஸ் வெள்ளையாக இருக்கும், காஞ்சிரும் இல்லையா அது. பாஜ்ரா இஸ் எ கிராப் ஆஃப் ட்ரை ரீஜியன். இதுவும்
எப்படி ஜோவர் மாதிரியே வறண்ட பகுதியில் இது வந்து பயிரிடக்கூடியது. ஸோ இந்தியாவில் எங்கே முதன்மையான மாநிலம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வறண்ட பகுதியை மழை குறைவாக இருக்க பகுதி எது? ராஜஸ்தான். ராஜஸ்தான்லாம் அதிகமாக இந்த பாஜ்ரா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கம்பேரிட்டிவ் சார்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பார்லி. ஸோ பார்லி அது அடுத்த ஒரு முக்கியமானது. ஸோ ஒன் ஆஃப் தி சீரியல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, தானிய வகைகளில் வந்து ஒரு முக்கியமான தானிய வகை பார்லி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா புவர் மேன் டயட்ஸ், இதுவும் ஒரு ஏழை மக்களின் முக்கியமான உணவு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் பேர்லி வாட்டர், பீர், விஸ்கி இதெல்லாம் தயாரிக்கலாம். ப்ரீவரிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த பார்லி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய 2 மாநிலங்கள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சும்மா ஒன் டைம் ஓரலாக படிச்சிடாத, ஞாபகத்திலே இருக்காது, மறந்துடும். பல்சஸ் பருப்பு வகைகள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி லார்ஜ் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஜென்ரலி இந்த பருப்பு வகைகளை வந்து இன்னொரு பேர் இருக்குது, லெகுமினஸ் பிளான்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் சொல்லியிருப்பேன். லெகுமினஸ் பிளான்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தாவரம். ஸோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சேஷன் செய்யும் இது. ஸோ ஃபிக்ஸிங் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன் தி சாயில் அண்ட் ஹென்ஸ் இஸ் யூஸ்வலி ரொட்டேட்டட் வித் அதர் கிராப்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து இந்த பருப்பு வகைகளுக்கு தான் பயன்படுத்துவாங்க, லெகுமினஸ் பிளான்ட்டை. அப்போ தான் வந்து வளிமண்டலத்தில் நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து மண்ணுக்கு கொடுக்கும் இது. அதே சமயத்தில் பருப்பு வகையாகவும் இது பயன்படுத்துவாங்க. இதில் வரக்கூடிய அந்த சக்கை சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸு கால்நடை தீவனத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ 2 வகையாக பர்பஸாக வைப்பாங்க. ஸோ இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். ஸோ உலகிலேயே அதிக பருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னா அது இந்தியா. சரிங்களா? அடுத்த ஒரு பயிர் பாருங்கள், கேஷ் கிராப்ஸ், வாணிப பயிர். ஸோ வாணிப நோக்கத்திற்காக பணத்தை சம்பாதிக்கணும், கமர்ஷியல் பர்பஸ்க்காக செய்யக்கூடிய அந்த பயிர் வகைகள் தான் கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேஷ் கிராப்ஸ் என்னென்னா சுகர் கேன், டொபேக்கோ, ஃபைபர் கிராப்ஸ் இருக்கக்கூடிய காட்டன், ஜூட், மெஸ்டா, அது இல்லாமல் ஆயில் சீட்ஸ். இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சுகர் கேன். ஸோ இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது கரும்பு உற்பத்தியில் அப்படின்னு. எதற்காக? சர்க்கரை தொழிற்சாலைகள் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது. நாட்டின் 2வது பெரிய தொழிற்சாலை இருக்கக்கூடியதும் இந்த சுகர் கேன் தான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சர்க்கரை உற்பத்தியில் சர்க்கரை மட்டும் நம்ம பண்ணுறோம், கேண்டசரின்னு சொல்லக்கூடிய வெல்லம், அதே மாதிரி மொலாசஸ், நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலை செய்வது, கரும்பு சாறு எல்லாமே இது பயன்படுது. இந்தியா இஸ் ரேங்க்டு 3rd in sugar production in the world after Cuba and Brazil. பிரேசிலுக்கு கியூபா தான் ஃபஸ்ட்டு, 2வது பிரேசில், 3வது சுகர் ப்ரொடக்ஷனில் இந்தியா. இந்த பிளேஸில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம்னா எந்த மாநிலங்கள் முதலாக வந்து இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், ஃபாலோடு பை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி. ஸோ பருத்தி ஒரு முக்கியமானது இல்லையா? காட்டன் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்துருக்கோம். பருத்தி அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அதை எடுத்துகிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போவாங்க, ஏற்றுமதி செய்வாங்க அப்படின்னு. ஸோ காட்டன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் டு லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே வந்து
மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது இதுக்கு தனியாகவே. சரிங்களா? நம்ம வந்து எப்படிங்க 2வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் காட்டன் ப்ரொடக்ஷனில். சரிங்களா? 79% கிட்டத்தட்ட நம்ம வந்து டோட்டல் ஏரியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது காட்டனில் குஜராத், அதுக்கப்புறம் தான் வந்து மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு கேஷ் கிராப்ஸ் வந்து ஜூட். ஜூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஜூட், சணல், சரிங்களா? ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ், வெப்பமண்டல இழைப்பயிர் அப்படின்னா அது ஜூட். சரிங்களா? இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அலுவியல் சாயில், வண்டல் மண் நன்காக வண்டல் மண்ணில் மட்டும்தான் அது நன்கு வளரும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜூட் மூலமாக என்னென்ன தயாரிக்கிறாங்க பாருங்கள். ஸோ கனி பேக்ஸ், கார்பெட்ஸ், எஸ்ஸைன், ரோப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ரக்ஸ், கிளவுட்ஸ், டார்பாலின்ஸ், அப்போலஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எதனால்? இது சணல் மூலமாக. சரிங்களா? ஸோ அதில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் த லீடிங் ஸ்டேட் போத் இன் கல்டிவேஷன் அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட். ஒரு ஜூட் இண்டஸ்ட்ரி, சணல் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை உலகத்திலே சொல்கிறேன்னா இந்த இந்தியாவிலேயே முதல் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி செய்தது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கிறது இந்த வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னு மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார், அஸ்ஸாம், மேகாலயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவின் முக்கிய பணப்பயிர்கள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இங்கே மேப்பு மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், தேயிலை, காப்பி, ரப்பர் மற்றும் நறுமணப் பொருட்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேஷ் கிராப்ஸ் தான் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ஆயில்னா என்னது? த ப்ரீமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட், கொழுப்பு சத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடியது தான் ஆயில். என்னென்னா பாருங்கள், கிரவுண்ட்நட், நிலக்கடலை, ரேப்சீட் கடுகு, மஸ்டர் எள், சீசம் ஆலிவ் விதை, லின்சீட் சூரியகாந்தி, அது லின்சீட் அப்படிங்கிறது தான் ஆலிவ் விதை, சன்ஃப்ளவருங்கிறது சூரியகாந்தி, கேஸ்டர் சீடு ஆமணக்கு, காட்டன் சீடு பருத்தி வகைகள், ஸோ நைஜர் சீட்ஸ், இது மாதிரி நிறைய எண்ணெய் வித்துக்கள் இருக்குதுங்க. ஸோ ஜென்ரலி இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா லூப்ரிகன்ட்ஸ், வார்னிஷ், மெடிசின், பர்ஃப்யூம்ஸ், கேண்டில்ஸ், சோப்ஸ், மேன்யூஸ், கேட்டில் ஃபீடு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயில் சீட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதில் முக்கியமானது கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஜென்ரலி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் வேர்ல்டு லெவல்லன்னா 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சைனா. இந்த ஜூட் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் சீடு ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சைனா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நிலக்கடலை அது முக்கியமாக நிலக்கடலை உற்பத்தியில் நம்ம 2வது இடத்துல இருக்கும், சைனா முதல் இடத்துல இருக்கும். ஸோ அடுத்த பாருங்கள், பிளான்டேஷன் தோட்ட பயிர்கள். ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இது. ஸோ ஜென்ரலி இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் என்ன பர்பஸ்னால் இந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துக்காக தான் இது செய்யக்கூடியாங்க. மேக்ஸிமம் என்னென்னா அப்படின்னா டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மலைச்சரிவு பகுதியில் தான் இது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமானது தேயிலை அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டீ இஸ் அண்ட் எவர் கிரீன் பிளான்ட். ஸோ அயன மண்டல மற்றும் உப அயன மண்டலத்தை ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்த்தோம்னா அது டீ அப்படிங்கிறது. ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ லேபர் இன்டென்சிவ், க்ரோஸ் ஃபாஸ்டர் அண்டர் தி லைட் ஷேட். சரிங்களா? அதிகமாக மழையும் தேவைப்படுது, அதே நேரத்தில் வந்து அதிக தொழிலாளர்களும் தேவைப்படக்கூடிய ஒரு பிளான்ட் கிராப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த செடிக்கு இந்த கிராப்ஸ்க்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கியே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் அது வளருது. டூ மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் டீ அப்படின்னா பார்த்துக்குங்க. இந்த டீ வந்து பூஹி அப்படிங்கிற ஒரு டீ வகை, அஸ்ஸாமிக்கா அப்படிங்கிற டீ. ஸோ அஸ்ஸாமிக்கா அப்படிங்கிறது இந்தியாவுடையது, பூஹி அப்படிங்கிறது வந்து சைனாவுடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் நிறைய ஹைப்ரிட்ஸ்லாம் இருக்குது. இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. பாருங்கள், சைனா எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் அமெரிக்கா இருந்தது, இப்போது சைனா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருந்துருக்கான். ஸோ அஸ்ஸாம் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு அடுத்தது ஒரு படியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்த ஒரு பிளான்டேஷன் கிராப் காஃபி. சரிங்களா? இது வந்து சாதாரண ஷேடிங் பிளேஸில் தான் வளரக்கூடியது. அதே மாதிரி 1000 மீட்டர் டு 1500 மீட்டர் உயரத்தில் மலைச்சரிவில் பயிரிடக்கூடிய ஒரு முக்கிய பயிர் அப்படின்னா காஃபி. இந்த வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 வெரைட்டிஸ் முக்கியமானது. ஒன்று வந்து அரேபியா, இன்னொன்று வந்து ரொபுஸ்டா. சரிங்களா? ஸோ அரேபியாங்கிறது தான் ஹை குவாலிட்டி, இன்ஃபீரியர் குவாலிட்டி இருக்கக்கூடியது ரொபஸ்டா. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது இந்த காபி உற்பத்தியில் அப்படின்னா 7வது இருக்குது. 7th லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் காபி குளோபலி. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கர்நாடகா தான் வந்து இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் தமிழ்நாடு. இந்தியா 71% காஃபியை ப்ரொடக்ஷன் பண்ணுதாமா வேர்ல்டு லெவலில். அதில் 2.5% தான் நம்ம வேர்ல்டு லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இந்திய உற்பத்தியில் மாநில அளவில் 71%, உலக உற்பத்தியில் வந்து 2.5% இருக்குது. இது வந்து இந்திய காப்பி வாரியம் 2018 கொடுக்கப்பட்டுள்ள ஒரு டேட்டா. இப்போது 2025-26 என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கணும். அடுத்த ஒரு பிளான்டேஷன் கிராப் பாருங்கள், ரப்பர். ஸோ ரப்பர்னாலே கண்ணை மூடிட்டு எங்கே சொன்னாங்க? ஸோ கேரளா ரப்பர் பிளான்டேஷன் வேர் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு 1902 கேரளா தான். சரிங்களா? அது எல்லாமே ஹாட் அண்டு வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும். 20 டிகிரி செல்சியஸ் மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி 300 சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் இருக்கிற பிளேஸில் தான் இது சிறப்பாக வளரும். சரிங்களா? மேஜர் ரப்பர் கிராப்ஸ் வந்து எங்கே இருக்குது மெயினாக அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், கேரளா தான். கேரளா விட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பைசிஸ் இந்த நறுமண பொருட்கள்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்பைசிஸ் சின்ஸ் ஆன்சியன்ட் டைம்ஸ். அது ரொம்ப பல காலத்துலேருந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பயிர்கள் அப்படின்னா நறுமண பயிர்கள் தான். ஸோ நறுமண பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எதுக்காக பயன்படுது அப்படின்னா மெடிசின்ஸ் தயாரிக்கவும், டைஸ் தயாரிக்க, பெயிண்ட் தயாரிக்கலாம் இது பயன்படுது. என்னென்னா அந்த லிஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பெப்பர் மிளகு, சில்லிஸ் மிளகாய், டர்மரிக் மஞ்சள், ஜிஞ்சர் இஞ்சி, ஸோ கேரமோன் ஏலக்காய், க்ளோவ் இலவங்கம், ஸோ அரைக்கா பட்டை, அதே மாதிரி அரைக்கா நட் சொல்லக்கூடிய பாக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாமே. ஸோ ஸ்பைசிஸ் அண்டு ரப்பர் அப்படின்னாலே கண்ணை மூடி சொல்லலாம், கேரளா இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசிஸ் இன் இந்தியா அப்படின்னு. அடுத்த ஒரு கிராப்ஸ் பாருங்கள், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், தோட்டக்கலை பயிர்கள். ஸோ தோட்டக்கலை பயிர்கள்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ், பழங்கள், மலர்கள், இந்த காய் வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஹியூமன் டைட்டுங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம யாருமே இல்லை, ஃப்ரூட்ஸ் சாப்பிடாம யாருமே இல்லை. ஈவன் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ்ஜை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு டிசீஸ் வரப்போனா டயபெட்டிஸ் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ எசென்ஷியல் இன் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ் அப்படின்னு வேணும். அப்படி நம்ம ஹெல்த்துக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துருக்கணும்.
ஸோ இந்தியா இஸ் தி செகண்ட் பொசிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, இந்தியா தான் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் அடுத்த முக்கியமானது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்நடைகள். சரிங்களா, கால்நடைகள் லைஃப் ஸ்டாக்ஸ் இதுவும் ஒரு அக்ரிகல்ச்சரல் தொழில் தான், இல்லை விவசாய தொழில் தான் இதுவும். கால்நடைகள் இந்தியாவின் விவசாயத்தோடு இணங்கி இருக்கக்கூடியது தான் இது முக்கியமான இது தொழில். இந்த கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் ஒரு பழைய கற்காலம் சொல்லுவாங்க, இந்த லித்திக் பீரியடு, மெகாலித்திக் பீரியட்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் வந்து இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கால்நடைகள் ஒருத்தட்ட ஒரு ஆடு ஒரு மாடு இருந்தால் அவங்களாம் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரம் இருக்கிற மாதிரி, அவங்களாம் வந்து ரிச் பீப்புள் அப்படின்னு மீனிங், லாயல் பீப்புள் அப்படின்னு மீனிங். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மாடுலாம் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவர் பெரிய லெவலில் அவங்க பணக்காராக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு ஃபேமஸாக இருந்தது. ஆக்சுவலாக எதுக்கு இந்த கால்நடைகள் அப்படிங்கிறது முக்கியமான பார்த்திங்கன்னா சமூக கலாச்சார பாதுகாப்பிற்கும் இது முக்கியமானது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அளிப்பதால் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு பயிரிடுறோன்னு வச்சுக்கோங்க விவசாயத்தை, அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கைகளை சாப்பிடக்கூடியது இந்த கேட்டில். சொல்கிறது இந்த லைஃப் ஸ்டாக் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மாடுகள், கேட்டில்ஸ். இந்தியாவில் 37.3% வந்து கால்நடைகள் வந்து இந்த கேட்டில் மாடுகளை வந்து வளர்க்குறாங்க. இந்தியா ஹேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் ஆஃப்டர் பிரேசில். சரிங்களா, ஸோ 37.3% ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் வந்து இந்த மாடுகளை வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்குதுங்க. பாருங்கள் என்னென்ன ப்ரீடு வந்து, ஸோ மில்க் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மில்க் ப்ரீடு பால் இனம், ட்ராட் ப்ரீடு இழுவை இனம், மிக்ஸ்டு அன்று ஜென்ரல் ப்ரீடு கலப்பு மற்றும் பொது இனம் அப்படின்னு. ஸோ மாடுகளை பார்த்தோம். ரெண்டாவது வந்து பாருங்கள் வெள்ளாடுகள் சொல்லக்கூடிய கோட்ஸ். இது வந்து புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடுகள். எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, மில்க்கு, மீட், ஸ்கின், ஹேர், அதுக்காக தான் வந்து ப்ரொடக்ஷனுக்காக பண்ணுறாங்க. ஸோ மெயின் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக வந்து இறைச்சிக்காக இந்த வெள்ளாடுகள் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, அடுத்து பஃபலோ எருமைகள் அப்படின்னா ஸோ மில்க் சப்ளை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் பகுதிகளெலாம் வந்து எருமைகள் அதிகமாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து டீ கேட்டு பாருங்கள், சின்ன டம்ளரில் அல்லது மண் டம்ளராக இருக்கும், மண் பானையில் செய்யப்பட்ட டம்ளராக இருக்கும், அல்லது சாதாரண சில்வர் டம்ளரில் கொஞ்சமாக தான் டீ கொடுப்பான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees 15 rupees ஆயிடும். ஆனால் அதே 10 rupeesக்கு எருமை பால் வந்து ஒரு பெரிய பாட்டிலில் பெரிய ஒரு டம்ளரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வயிறு நிறையிற மாதிரி இருக்கும். ஸோ பஃபலோஸ் அந்த பக்கம்லாம் வந்து அதிகம் உத்தரப்பிரதேஷ். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ் 28.2% ஃபாலோடு பை ஸோ ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். லைஃப் ஸ்டாக்ஸ் சென்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து நடந்திருக்குது. எப்போ அப்படின்னு பாருங்கள், 1919. ஸோ 1919 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸு, இன்சிடெண்ட்ஸு, ட்ராஜடிஸ்லாம் நடந்திருக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் வந்து 1919 தான் நடந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் இந்தியா வாஸ் கண்டக்டட் வித் டைட்டில் ஆஃப் டேரி கைட்டில் சென்சஸ். சரிங்களா, 1900 இங்கே பாருங்கள், இது வந்து நம்பர் சிரமம், இந்த நம்பர் வந்து அடிச்சுக்கணும். 1919 குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கண்டக்டிங் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அட் ஸ்டேட் லெவல். அது எடுத்திருக்காங்க நம்ம. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைரி, மீட், ஊல் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பொருட்கள், இறைச்சி, ரோம உற்பத்தி. இதை வந்து பார்த்திங்கன்னா 2016-17 அதில் இருக்கக்கூடிய சென்சஸை பொறுத்து இந்த ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், மில்க், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இறைச்சி பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் முதன்மையாக உள்ளது. சரிங்களா? பிறகு தான் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் உள்ளது. அதே மாதிரி உள் ரோம உற்பத்தியில் முதல்ல இருக்கக்கூடியது ராஜஸ்தான், ஃபாலோடு பை கர்நாடகா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து மீன் வளர்ப்பு, ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வளர்ப்பு. ஸோ ஃபிஷரிஸ் இன் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ளவரிஷிங் செக்டர் வித் வேரிட் சோர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல். மீன் வளர்ப்பு ஒரு முக்கியமானது. நிறைய மீன் பண்ணைகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மீன் பண்ணைகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையாகவும் பயன்படுத்துகிறோம், வளங்களுக்காக பயன்படுத்துகிறோம், சேல்ஸ் இல்லையா, நிறைய சேல்ஸு, இறைச்சிக்காகவும் பயன்படுத்துகிறோம். இந்த ஃபிஷ் இன் இந்தியா எ மேஜர் இண்டஸ்ட்ரி இன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் தான் மேஜராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 14 மில்லியன் பீப்புள் வந்து இந்த மீன்பிடி தொழிலை வந்து நம்பி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். So it produces about 3% of the world fish and occupies second place among the fish producing nation of the world after China. ஸோ எப்படி இருந்தாலும் டாமினேஷன் பாருங்களேன், சைனா தான் இருக்கும். ஒரு காலத்தில் யூஎஸ்ஏ இருந்தது, இப்போ சைனா தான் எல்லா ப்ரொடக்ஷன்லையும் வந்து டாமினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபிஷ்ஷிங் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸ், செகண்ட் வந்து இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ், கடல் மீன்பிடிப்பு, உள்நாட்டு நன்னீர் மீன்பிடிப்பு. ஸோ கடல் மீன்பிடிப்பு தெரியும், கோஸ்டல் ஏரியாவில் போயிடுவோம் இல்லையா. கோஸ்டல் கடற்கரை பகுதி, ஆஃப் ஷோர்ஸ் அப்படிங்கிறது கடற்கரையுடைய ஒட்டி பகுதி, டீப் சி ஆழ்கடல் வந்து மீன்பிடிப்பு இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவிலே மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய மாநிலம் எது லீட் ஆகிட்டு இருக்குது? கேரளா அப்படிங்கிறது. கேரளா. ஸோ இன்றைக்கி வந்து கேரளா கிடையாது, அதுக்கு பேர் என்னங்க, கேரளம் பேர் வந்து மாற்றிட்டாங்க. கேரளம் அப்படிங்கிறதான் பேர், கேரளா அப்படிங்கிற பேர் கிடையாது. ஸோ இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னா உள்நாட்டில் வந்து ஸோ ரிவர்ஸ், லேக்ஸ், கேனல்ஸ், ரிசர்வாய்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ் இதை பயன்படுத்தி ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் வந்து நீர்த்தேக்கங்களை வச்சுக்கிட்டு உள்நாட்டிலே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்களாமா. ஸோ 50% கண்ட்ரியில் வந்து 50% உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலமாக தான் அதிகமாக. ஸோ நம்ம இங்கே சாப்பிடக்கூடிய மீன்கள் ஸோ 90% சான்ஸ் வந்து இது மாதிரி லெவலில் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கடல்லேருந்து வரக்கூடிய மீன்கள் மிகவும் குறைவு. இன் இந்தியா த இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் காட் பை ஃபிஷர்மேன் ஆர் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கேட் ஃபிஷ், ஹெர்ரிங்ஸ், மெக்கரல்ஸ், பெர்ச்சஸ், எல்ஸ் அண்ட் முல்லட்ஸ். பாருங்கள், உள்நாட்டு மீன் பிடித்தலில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசம் அப்படின்னு மறந்துடக்கூடாது. இந்தியாவில் மீனவர்களால் பிடிக்கப்படும் முக்கியமான மீன் வகை அப்படின்னா கெளுத்தி. கெளுத்தி, ஹெர்கிங்ஸ், கேனம் கெளுத்தி, பெர்சல், ஈல் மீன், முள்ளட்டை மீன் போன்றவை. ஸோ இதோட வந்து நம்ம இந்தியனுடைய அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாகவே வந்து முடியுது. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.